பிரைஸ் லார்ட். என் பேர் மெர்சி, என் ஹஸ்பண்ட் டேனியல். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கோம். பூந்தமல்லியிலேருந்து வரோம், மாங்காடு. எனக்கு கல்யாணம் ஆகி 9 இயர்ஸ் ஆகுது. எங்களோட நேட்டிவ் கும்பகோணம். இப்போ எதுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, 9 இயர்ஸாக வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோமே, ரெண்டல் ஹவுஸில் இருக்கோமே, காட் எங்களுக்குன்ட்டு ஒரு சொந்த வீடு வேணுமே அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபத்தோட ஒரு அழுத்தம் வந்து எப்போ அதிகமாச்சுன்னா 2025 வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமானுச்சு. ஸோ அந்த எண்ணங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. உங்களுக்கே தெரியும், சென்னையில் ஒரு வேறு ஊர்லேருந்து வந்து இடம் வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கனவு அப்படின்றது. ஸோ அதோட ஒரு ப்ரெஷர் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் மே மந்தில் வந்து சர்ச்சுக்கு இங்கே வந்தோம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து பாஸ்டரோட நியூஸை டிவியில் பார்த்து வளர்ந்தவ. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து நான் மே மந்த்து தான் அங்கிளை நேரில் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மே மாதத்துலலாம் வந்து பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு எங்களுக்கு. டெய்லியுமே நைட் டைமில் தூங்க முடியாது. அதோட எண்ணங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மந்தில் வந்து காட் எங்களுக்கு ஒரு நல்ல நியூஸை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வீடை குறிச்சோ ஒரு இடத்த குறிச்சதானோ ஒரு கவலை எதுவுமே இல்லை எங்களுக்கு. அதுலேருந்து ரெகுலராக நாங்கள் வர ஆரம்பித்தோம். ஸோ லாஸ்ட் மந்த்து ப்ரேயருக்கு வரும்போது அங்கிள் மூலியமாக எங்களுக்கு ஒரு மெசேஜ் என்னென்னா, முத்திரையிடப்பட்ட பத்திரங்கள் உங்கள் வீட்டில் வந்து சேரும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு சாட்சியாக பத்திரங்கள் வந்துருச்சு. ஆண்டவர் எங்களுடைய விஷஸை நிறைவேற்றினார். அருமையான ஒரு இடத்த எங்களுக்கு ஆண்டவர் நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே ஒரு சரௌண்டிங்கில் ஒரு நல்ல இடத்த எங்களுக்கு அமைச்சு கொடுத்தார். ஆண்டவர் எங்களோட கனவை நிறைவேற்றினார். ஆண்டவருக்கு கொடான நன்றிகள். ஆமாம், இயேசுக்கே புகழ். என் மகன் என் மச்சனர் மகனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது. நான் இங்கே கூப்பிட்டு வந்து கல்யாணமும் முடிஞ்சு, அவன் ஏஜ் ஜாஸ்தி தான் இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு, அந்த பொண்ணுக்கு வயிற்றில் கட்டி இருக்குது தெரியாது. அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அவர் 2 சட்டை எடுத்து கொடுங்க, ஒரு சட்டை எடுத்து கொடுங்கன்னாரு. அந்த வருஷம் அப்போ அவளுக்கு கழட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். டாக்டர் இதுக்குள்ளே கன்சீவ் ஆகக்கூடாதுன்னாரு. அங்கிள் சொன்னதுனால நாங்கள் அவங்க அக்கா வந்து 2 சட்டை எடுத்து கொடுத்துருக்கா, ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. ஆனால் அந்த மாதமே அவள் கன்சீவ் ஆகி ஒரு பையன் பிறந்திருக்கான், 2 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு வாட்டி கன்சீவ், ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் அவளுக்கு. இருந்தாலும் ஆண்டவர் கிருபையில் நல்லபடியாக குழந்தை பிறந்து ஒரு பையன் இருக்கான். இப்போ 2வது 4 மாதம் பொண்ணு இருக்காங்க. கொடான கோடி தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் திருப்பூர்லேருந்து வர்ற நேரம்னா அண்ணன் சொல்லுவாங்க, எப்போவுமே வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிற கர்த்தர்ன்னு சொல்லி நீங்கள் அதை வந்து சுதந்திரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் வந்து எனக்கு பாப்பா வந்து கை குழந்தையாக இருக்கும்போது ஆண்டு சொல்லியிருக்காரு, உனக்கு நான் கட்டாத வீடை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி எனக்கு ஆண்டர் சொல்லியிருந்தார். 3 ரூமோடி தருவேன்னு சொல்லி ஆண்டர் பேசியிருந்தார். நான் அதை வந்து என் மனசில் நினைப்பேனே தவிர நான் அதை வாங்கணும், நம்ம அதை இது பண்ணதுக்கெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு தகுதி இல்லையே, எப்படி வாங்குறதுன்னு சொல்லி அதுக்காக நான் ஜெபம் கூட பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் நினையாத நேரத்தில் தேவன் வந்து என் மகா திருமணம் முடிந்து 3 மாதத்துக்குள்ளாகவே எங்கூட எப்பவுமே ஒரு சகோதரியை நான் வந்து கூட்டிகிட்டு வருவேன். நாங்கள் 4-5 பேர் அதிகமாக வருவோம். அப்போ அந்த சகோதரிக்காக நாங்கள் வீடு பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு ஒரு வீடு பிடிச்சிருந்துச்சு. அப்போ எங்கள் பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் எனக்கு பிடிச்ச வீடே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த ஓனர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் லோன் போட்டு நான் உங்களுக்கு வீடு வாங்கி தர்றேம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசியிருந்தாங்க. ஆண்டவர் கிருபையினால் இந்த நாளில் லோன் போட்டு ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் ஒரு வீடை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது பரலோகத்தினுடைய திட்டம். ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபத்தில் காத்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். வாசிப்போமா?
இப்போதும் உமது அடியானின் வீடு உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு உமது அடியானின் வீடு என்றைக்கும் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதை சந்திக்கும்படி அனுப்புகிறார். என்ன செய்தி சொல்லி அனுப்புகிறார்? உனக்கு நான் ஒரு வீடை கட்டித்தரப்போகிறேன், உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன். அருமையான வசனம் 27வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதை அவனுக்கு தெரியப்படுத்துவார். குட் நியூஸ் ஒன்று அவனுக்கு கிடைக்கும். அது அவனுடைய தனி ஜெபத்தில் சில நேரங்களில் கிடைக்கும். சில நேரங்களில் ஆண்டவருடைய வீட்டிற்கு தேவாலயத்திற்கு ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது கிடைக்கும். சில நேரங்களிலே ஆண்டவரே ஸ்பெஷலாக தீர்க்கதரிசிகளை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி நற்செய்தியை சொல்லுவார். சில நேரங்களில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கூட தேவதூதனை அனுப்பி அந்த தேவதூதன் வந்து தரிசனத்தில் உங்களுக்கு காரியங்களை சொல்லுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு அப்பா பிள்ளை உறவு. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியையும் அந்த அதிகாரத்தையும் ஆண்டவருடைய தேவாலயத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்து, நீ என் வீட்டுக்கு வந்துட்ட, இதுக்கு மேலே நீ என் பிள்ளை, நான் உங்கள் அப்பா. இந்த உறவு எப்பொழுதும் நீடித்திருக்கும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை திருமணம் செய்து எந்த தேசத்திற்கு கொடுத்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ செட்டில் ஆகிட்ட போன்னு விட மாட்டார். அவர்களுடைய உறவு கடைசி வரைக்கும் இருக்கும். கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் தகப்பன் உறவு, தாய் உறவு பிள்ளைகளோடு இருக்கிறது போல கருவறைக்குள்ளே உன்னை அனுப்பின பரலோக தகப்பனுடைய உறவும் நீ கல்லறைக்கு போகிறது வரைக்கும் அல்ல, இந்த உலகத்து தாய் தகப்பன் நீ கல்லறைக்கு போகிறது வரைக்கும் அந்த உறவு இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய உறவோ கல்லறையோடு முடிகிறதல்ல, நித்திய காலமாய் அவரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தொடர்பு வைத்திருக்கிற ஆண்டவர் அப்பப்ப நமக்கு செய்ய வேண்டியதை ஊழியர்கள் மூலமாக வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுவார். அப்போ திடீர்னு ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டார். இப்போ நேராக நீ தாவீதுக்கு வீட்டுக்கு போகிற, எதுக்காக போன ஆண்டவரேன்னு கேட்குறான் தீர்க்கதரிசி. ஒரு குட் நியூஸ் சொல்லப்போ அப்படின்னார். என்ன குட் நியூஸ்னா, தாவீதுக்கு நான் ஒரு வீடு கட்டி கொடுத்துடலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன். எனவே நீ போய் ஆண்டவர் உனக்கு ஒரு வீடு கட்டித்தருவார், இந்த செய்தியை சொல் என்று சொல்லி அனுப்பினார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக உங்கள் செவிக்கு இந்த இனிய செய்தியை உங்களுக்கு கிஃப்டாக ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. சிலர் நகை கிஃப்ட் பண்ணுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை ஒரு நல்ல வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீடு கிஃப்ட் பண்ணுறதா பார்த்துருக்குறீங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இஷ்டதானம் எழுதி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்குற வீடை மற்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 50 லட்ச ரூபா வீடு இப்போ பிள்ளைக்கு பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா, யூஸ்வலாக 50 லட்ச ரூபா வீடுன்னா மினிமம் 5-6 லட்ச ரூபா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனே பணம் அரசாங்கத்துக்கு கட்டினா தான் அந்த வீடு அவங்களுக்கு எழுதி வைக்க முடியும், நம்மிடத்தில் வீடை வாங்குறவங்களுக்கு. ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கிஃப்டாக ஒரு வீடு கொடுத்தா அதுக்கு இஷ்டதானன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவ்வளோ 5 லட்சம் கட்ட வேண்டியதில்லை.
மினிமம் ஒரு அமௌண்ட் தான் அரசாங்கமே எதிர்பார்க்குது. அப்போ உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இஷ்டதானம் அப்படின்னா, நான் விரும்பி என் பிள்ளைக்கு gift கொடுக்குறேன். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு பரலோக அப்பா இஷ்டதானம் எழுதி வைக்கிற அந்த வீட்டிற்காக, அந்த நிலத்திற்காக, அந்த கூடாரத்திற்காக ஆவியிலே களிகூர்ந்து என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானத்திலே, வீட்டிலே உன்னை கொண்டு போய் சேர்க்கவும், வழியிலே உன்னை பாதுகாக்கவும் இதோ உனக்கு முன்பாக இன்றைக்கே ஒரு தூதன் புறப்பட்டு போய்விட்டார். நிறைய நல்ல செய்திகள் வரப்போகுது. ஊரெல்லாம் என்ன தெரியுமா பேச போறாங்க? சர்ச்சுக்கு போற எல்லாருக்கும் ஆண்டவர் சொந்த வீடு கொடுக்கிறாராமே. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தேவாலயத்தின் சம்பூர்ணத்தினால என் பிள்ளைகளை திருப்தியாக்குவேன். உண்மையிலே சொல்கிறேன், இயேசுவாமியுடைய அன்பை நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆமேன். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் சொன்னதுனால தாவீது சொல்லுகிறான், இப்போ நான் தைரியமாக ஜெபம் பண்ணலாம். அவன் சொல்லுகிறான், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அடியானுடைய செவிக்கு வெளிப்படுத்தினபடியினால் இந்த விண்ணப்பத்தை செய்ய இப்போ எனக்கு மன தைரியம் வந்துருச்சு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? என்கிட்ட எங்கே பணம் இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, நம்ம ஞானமாக நடந்துக்கணும் இயேசுவாமிகிட்ட. ஆமேன். அப்பாட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கலாம். ஆமேன். பிள்ளைங்க வெளியே எங்கேயும் போய் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்க முடியாது, அந்த லிமிட்டை தாண்ட முடியாது. ஆனால் அப்பா அப்படின்னா யார் முன்னால் நிற்கிறான்னு பார்க்க மாட்டாங்க. ஓடி போய் பிள்ளைங்க கட்டி தழுவி அப்பாவுடைய முத்தத்தை கொடுத்துருவாங்க, அம்மாவுக்கு முத்தம் கொடுப்பாங்க. ஆமேன். ஏன்னா அது ஒரு லிமிட்ல நிற்க முடியாது. அது அப்படிப்பட்ட உறவு அல்ல, அது ஒரு இரத்த உறவு, இரத்த பந்தம். உங்களுக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இரத்த பந்தம் உண்டு. காரணம், அவர் இரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கிரயமாக என் பிள்ளையா நான் வாங்கி இருக்கிறேன். ஒரு இரத்த பந்தம் உங்களுக்கு இயேசுவாமிக்கு உண்டு. அதனால அவர்கிட்ட நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், என்ன வேணுமோ தாராளமாக கேட்கலாம். இந்த தாவீது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடனே தைரியமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். இன்னைக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு கட்டி கொடுக்க போகிற வீட்டுக்காக தைரியமா நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வியாபார ஸ்தலத்திற்கு கட்டி கொடுக்க போகிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குடோனா இருக்கலாம், இல்லைன்னா மெடிக்கல் ஸ்டோரா இருக்கலாம். உங்களுக்காக சொந்தமாக கட்டி கொடுக்க போகிற அந்த இடத்திற்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் உங்களுக்காக கட்டி கொடுக்க போகிற பெரிய பள்ளிக்கூடம், நிறைய பேர் இங்கே ஒரு சிலர் பெருசாக பெரிய பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் கட்டி தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் இன்னைக்கு சாங்ஷன் பண்ணி சைன் போட்டு இன்னைக்கு கொடுத்தாச்சு. ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னது போல வீடு கட்டி கொடுத்துட்டாரு. அவன் அந்த வீட்டில் போய் என்ன ஜெபம் பண்ணான்னு தெரியுமா? எனக்கு நிறைய அது வரணும், இது வரணும், நகை வரணும், நட்டு வரணும். ஒன்று சொல்ல, ஆண்டவரே இது நீங்கள் கட்டி கொடுத்த வீடு, எனவே எப்போதும் இந்த வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி இது ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா இந்த வீட்டில் எப்பவுமே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஆண்டவருக்கு அங்கே இடம் இருக்கணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு ஜெபறை இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த இடத்துல இரவும் பகலும் தங்கி இருப்பதற்கு ஆண்டவருக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும். வீட்டை தந்த ஆண்டவருக்கு நம்ம வீடு எப்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். வீட்டை விட்டு அவர் போகவே கூடாது. ஆமீன். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? வாசற்படியில் நின்று நான் தட்டுறேன். யார் தட்டுறது? வீட்டை கொடுத்த ஆண்டவர் தட்டுவார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு டோரை ஓப்பன் பண்ணி விட்டா நான் அவன் வீட்டிற்குள் பிரவேசிப்பேன், அவனோட தங்கி இருப்பேன், அவங்களோட சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கே செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக.
என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேபிரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆய்ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.